அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெற்றனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் நம் அனைவருக்கும் பரிச்சயமான நபர். நம் நற்புலருக்கு ஒரு மென்டாராக, ஒரு குருவாக இருந்து செயல்படும் ஒரு மூத்த பயிற்றுனர். தூத்துக்குடி ஸ்பிக் ஜேசி இயக்கத்தின் முன்னாள் தலைவர். ரசாயனம், நிர்வாகம், மனிதவள மேலாண்மை, பயிற்சி, ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் முதுகலை பட்டங்களை பெற்றவர். சர்வதேச ஜேசி எக்ஸல் பயிற்றுனர். மதுரை கல்லூரி ரசாயன விரிவுரையாளர். அணுசக்தி துறையை சேர்ந்த தூத்துக்குடி கனநீர் ஆலையில் ரசாயன ஆய்வக தலைவர். மும்பை கனநீர் வாரியத்தில் மனிதவள மேலாளர், மனிதவள மேம்பாடு தலைவர் ஆகிய பதவிகளில் பணியாற்றியவர். கார்ப்பரேட் கம்பெனிகள், அரசு நிறுவனங்கள், கல்லூரிகளில் 3000க்கும் மேலான மென்திறன் மனிதவள மேம்பாடு பயிற்சிகளை எடுத்தவர். இன்றும் தொடர்ந்து பயிற்சி வகுப்புகளை எடுத்து வரும் அற்புதமான நபர். பல பயிற்றுனர்களுக்கு வழிகாட்டுபவராக இருந்து தொடர்ந்து தன் அனுபவங்களை வழங்கி வருபவர். மேலும் பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரனான இன்றைய ஆளுமை நம் ஏவி ராமநாதன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நானும் நற்பெருணரையும் பெருமிதம் கொள்கிறோம். Sir, this floor is yours. Please welcome, sir. We can start, sir. Thank you. Thank you, Mr. Kumaresan. Thank you all friends. அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள், நற்புலரி வாழ்த்துக்கள். எனக்குள் ஒரு தலைவர் என்ற ஒரு இந்த மாத தலைப்பில் என்னை இன்று பேச அழைத்திருக்கிறீர்கள். அதற்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நடுவில் இப்போ ஸ்கிரீன் யூஸ் பண்ணிப்பேன். ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் ஷேர். ஸ்கிரீன் தெரியுதா? நோ சார். இல்ல சார், தெரியல சார். தெரியலையா? இப்ப தெரியுதா பாருங்க. இன்னும் வரல சார். இல்லையா? எஸ் சார், இன்னும் வரல. என்ன வரல தெரியலையே. ஒரு ஸ்கிரீன் ஒரு கட் பண்ணிட்டு திரும்ப ஆரம்பிக்கிறேன். ஓகே, கேன்சல் பண்ணிட்டு ஓகே சார். I'll do again. I'll do one thing. I'll restart. ஸ்கிரீனை போட்டு வச்சிருவா. போட்டு வச்சுட்டு சார் 3 டாட் இருக்கும். மூணு டாட் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆமா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர்ன்ற ஆப்ஷன் வரும் சார். ஸ்கிரீன் ஷேர் வருது. என்டையர் ஸ்கிரீன் வருது. என்டையர் ஸ்கிரீனை பிரஸ் பண்ணிட்டேன் சார். ஷேர் ஸ்க்ரீன் 3 டாட் பிரஸ் பண்ணுமா சார்? அந்த 3 டாட்டில் ஷேர் ஸ்க்ரீன் இருக்கு பாருங்க. 3 டாட் பிரஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஃபுல் ஸ்கிரீன் போட்டுருவா. ஷேர் ஸ்க்ரீன் கொடுங்க. அதில் ஆல்சோ ஷேர் யுவர் டிவைஸ் ஆடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. என்டையர் ஸ்க்ரீனை ஷேர்னு கொடுங்க. ஸ்கிரீன் வருதா சார்? ஸ்கிரீன் வருதா சார்? சார் வரல சார், வரல சார். என்டையர் ஸ்க்ரீன் ஷேர்னு கொடுங்க சார். என்டையர் ஸ்கிரீன் ஷேர் தான் போட்டிருக்கேன். என்டையர் ஸ்கிரீன் போட்டிருக்கேன். ஷேர் எங்க இருக்கு? கொஞ்சம் ஒன்று பண்றேன். திரும்ப கொஞ்சம் இது சொல்லுங்க. 3 டாட்டை பிரஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷேர் ஸ்க்ரீன்னு இருக்கும் சார்.
3 டாட்டை பிரஸ் பண்ணின அப்புறம் ஷேர் ஸ்கிரீன் வருமா? நிறைய ஃபுல் ஸ்கிரீன் வருது. ஷேர் ஸ்கிரீன் வார்த்தை வரல, ஃபுல் ஸ்கிரீன் வருது. மேபி மொபைல்ல வந்தாலும் வரும் நினைக்கிறேன், இதுல வரல. 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறையா வரும் சார். இன்கால் மெசேஜஸ்ஸு, ஷோ கேப்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா வரும். அதில் ஷேர் ஸ்க்ரீன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் ஆகும். செட்டிங்ஸ் போவா? செட்டிங்ஸ் இல்லை சார், அந்த செட்டிங்ஸ் மாதிரியே ஷேர் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேர் ஸ்கிரீன் ஆப்ஷனை காணவில்லை, இது ஜாம் ஆயிருக்கு. எக்ஸிட் ஃபுல் ஸ்கிரீன் தான் வருது. ஆல்ரெடி ஃபுல் ஸ்கிரீன் தான் இருக்கு. நான் திரும்ப இங்க பார்க்குறேன். நீங்கள் இதெல்லாம் சார் இது எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீனோட செலக்டட் டேப் ஷேர் போட்டுருக்கு. ஓகே, இப்போ நான் போட்டேன். இப்போ வருதா சார்? வரல. நீங்கள் பிபிடி எல்லாமே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிவிடுங்க சார். சரி, அது எல்லாமே ப்ரொசீட் பண்ணுறேன். ஏன்னா there is something டிலே ஆகக்கூடாது. ஓகே, ப்ரெசென்ட் நவுன்னு போட்டிருக்கேன். கொஞ்சம் இருங்க. ப்ரெசென்ட் நவ் போட்டு செலக்ட் ஷேர் ஸ்க்ரீன் அந்த இதுவுமே வரல. ஒன்று பண்ணுறேன். ஷேரை போட்டு மொபைலில் போய் பண்ணிவிடுவேன். மொபைல் வேண்டாம், இதிலே பண்ணுறேன். மொபைல் சரியாக வராது. ப்ரெசென்ட் கொடுங்களா சார்? ப்ரெசென்ட் ஐ திங்க் வெளியிலே போயிட்டேன்னு நினைக்கிறேன். சார் நீங்க உள்ளதா இருக்கீங்க, டைம் போயிட்டே இருக்கு. நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, பரவாயில்ல. ஸ்கிரீன் எனக்கு சம் ப்ராப்ளம் இருக்கு, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே, ரைட். நான் கூகுள் மீட்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் உள்ள நுழைஞ்சிருக்கேன். இப்போ அனைவருக்கும் நற்பலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்குள் ஒரு தலைவர் என்ற தலைப்பில் பேச போகிறேன். இப்போ எனக்குள் ஒரு தலைவர்னா எல்லாருமே என்ன நினைச்சிருக்கோம்னா, நம்ம எல்லாரும் நமக்கு ஒரு பிடிச்ச தலைவரை பத்தி பேச போறோம்னு நினைச்சிருக்கலாம், அல்லது நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச தலைவரை பத்தி பேசலாம்னு நினைச்சிருக்கலாம். இப்ப ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல பேசினீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப எனக்குள் ஒரு தலைவர் என்பதை நான் கண்டுபிடிப்பதற்காக ஒரு 8 ஐயில் ஆரம்பிக்கக்கூடிய குணங்களை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக அடுக்குகிறேன். அதை தெரிந்து கொள்ளும் பொழுது, அதை நான் ஆய்வு செய்யும் பொழுது எனக்குள் உள்ள தலைவனை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முதல் ஐ வந்து இன்சைட். இன்சைட்னா என்னதுன்னா, அதாவது உங்களுடைய அதாவது உள்ளுக்குள் அறிதல், தன்னையே அறிதல், அதான் இன்சைட். ஸோ தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல் வந்து இன்சைட். அந்த இன்சைட்டுங்கிற முதல் ஐய சொல்றேன். அது சொல்லும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் வந்து எல்லோருக்கும் சிஷ்யர்களுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு உபதேசம் கொடுக்கும்போது சிஷ்யர்கள் கேட்டாங்களா, நீங்க கதையெல்லாம் சொல்றீங்க, ஆனா கதையோடைய அர்த்தத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க, பொதுவா கதையை சொல்லி விட்டுறீங்க சார் அப்படின்னோடனே இந்த குரு சொன்னாராம், ஒரு பழத்தை நான் கடிச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாராம். ஐயோ, நீங்க பழத்தை முழுசா கொடுத்தா சாப்பிடுவோம், நீங்க கடிச்சிட்டு நல்லா இருக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னா எப்படி சார் சாப்பிடுவோம் அப்படின்னாங்களாம். அதாங்க அப்படின்னு குரு சொன்னாராம். நான் ஒரு கதை சொன்னேன்னா அந்த கதையை நீங்களே அதை சுவைத்து அதனுடைய ருசியை நீங்கள் கண்டறிய வேண்டும் ஒழிய, நான் அந்த பழத்தை கடித்து விட்டு நன்றாக இருக்கிறது, புளிப்பாக இருக்கிறது சொன்னால் அதை நீங்கள் அந்த கடித்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டு அதை நீங்கள் ருசி பார்க்க விரும்புவீர்களா? எனவே நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களே இந்த அனுபவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களே அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இன்சைட்டுக்கு மிக மிக முக்கியமானது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல், தன்னை அறிதல், தன்னையும் தன்னை சுற்றி உள்ள சூழ்நிலையையும் மற்றவர்களையும் அறிந்து கொள்ளுதல். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இன்சைட் டெவலப் ஆகும். அந்த ஐங்கிறது முதல் ஐ, முக்கியமான ஒரு தலைமை பண்பு. மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு ஒரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, எல்லாரும் ஞாபகம் வச்சுப்போம். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கி செயல் அப்படின்னு ஒரு திருவள்ளுவருடைய ஒரு பாட்டு இருக்கு 48வது அதிகாரத்துல. அதாவது ஒரு காரியத்தினுடைய வலிமையும் தன்னுடைய வலிமையும் மாற்றான எதிரியுடைய வலிமையையும் நமக்கு கிடைக்கக்கூடிய துணையுடைய வலிமையும் நன்றாக ஆராய்ந்து கொண்டு நமக்கு சரியான வலிமை இருக்குதா என்பதை நாம் உறுதி செய்த பிறகுதான் ஒரு காரியத்தில் இறங்க வேண்டுங்கிறார். ஸோ இன்சைட் இருந்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ முதல் ஐ வந்து இன்சைட் சொல்லிட்டேன். அடுத்த 2வது ஐ வந்து இனிஷியேட்டிவ். அதாவது இனிஷியேட்டிவ்னா தானே முன்வந்து செய்தல், ஒரு தன்னுடைய வேலைக்கு தானே பொறுப்பெடுத்துக் கொள்ளுதல், அதான் இனிஷியேட்டிவ்.
அந்த இனிஷியேட்டிவ் சொல்லும்போது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு குரு பாக்குறதுக்காக ஒரு சிஷ்யம் வந்தாராம். சிஷ்யம் சொன்னாராம், குருவே, எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருப்பதால் வாசலில் என்னையும் குதிரையையும் கடவுள் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருப்பதால் வாசலில் குதிரையை கட்டாமல் உங்களை பார்க்க வந்து விட்டேன். சோ கடவுள் காப்பாற்றுவார் நம்பிக்கை இருக்கிறது, உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். குரு சொன்னாராம், முட்டாள், உடனே அந்த குதிரையை கட்டி வை. ஏன் அப்படின்னா, கடவுள் நீ பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பை அவர் பார்த்து கொள்ள மாட்டார். உனக்கு என்ன கடமை இருக்கோ, உனக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அதை நீ பண்ணினாதான் உனக்கு மற்ற விஷயங்கள்லாம் அவர் உதவி பண்ணுவாரு. நீ செய்ய வேண்டிய பொறுப்பை தட்டி கழித்து கடவுள் மீது போட்டால், அந்த பாரத்தை அவர் மீது போட்டால், அந்த பழியை அவர் மீது போட்டால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உன் வேலையை முதல்ல பண்ணு, உடனே போய் குதிரையை கட்டிட்டு வா, உன் பொறுப்பை கவனினாராம். அதனால நம்முடைய பொறுப்பை கவனிப்பதற்காக நம்ம பிறர் மீதோ கடவுள் மீதோ அதை போட்டு விட்டு நம்ம அலட்சியமா இருந்தோம் என்றால், இந்த இனிஷியேட்டிவ் என்று சொல்லக்கூடிய தானே முன்வந்து செய்தால் நம்முடைய கடமைகளை செய்து நாம் தவறி விடுவோம். இனிஷியேட்டிவ் மிக மிக முக்கியம். 2வது. 3வது என்னதுன்னா இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் என்ன அர்த்தம்? சுய ஊக்கம். நமக்குள்ள ஒரு உந்துதல், ஒரு உந்து சக்தி, ஒரு அகத்தூண்டுதல் சொல்லுவாங்களே, அதான் இன்ஸ்பிரேஷன். சி.வி. ராமன் ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவர் கடல்ல பயணம் செய்யும் போது அந்த நீல கடலையும் நீல வானத்தையும் திரும்ப திரும்ப பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப அப்படியே உற்சாகமா அதை பத்தி பேசிட்டே இருந்தாராம். அதை பத்தி நல்லா யோசிச்சுட்டே இருந்தாராம், எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணினாராம். முக்கியமா தனக்குத்தானே நிறைய சிந்திச்சு அத ஒரு ஒரு எவ்வளவு அழகா அந்த நீலக்கடல் நீல வானம் சொல்லி அதை அப்படியே அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே நிறைய யோசிச்சாராம். அப்பதான் கடல் ஏன் நீளமாக இருக்கிறது, வானம் ஏன் நீளமாக இருக்கிறதுங்கிறத பத்தி அவருக்கு சில விடைகள்லாம் தெரிஞ்சது. அதை வச்சா ராமன் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்டறியக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. சோ இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அவர் அந்த அழகை ரசிச்சு தனிமையில் இருந்த அனுபவம் தான். அதே மாதிரி வால்ட் டிஸ்னி இந்த மிக்கி மவுஸ் அந்த இதை பண்ணினாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கேரக்டரை கொண்டு வந்தாரு, தெரியும் இல்லையா? அந்த மிக்கி மவுஸ் கேரக்டரை கொண்டு வரதுக்கு வால்ட் டிஸ்னி என்ன பண்ணினாருன்னா சின்ன வயசுல அவர் ஒரு குடிசையில இருந்த பொழுது அவர் பக்கத்துல இருந்த ஒரு சுண்டலி அங்கேயும் குதிச்சு ஓடி தாறுமாறா விளையாட்டு இருந்ததுதான், ரொம்ப ஆக்டிவா இருந்ததுதான், சுறுசுறுப்பா வேண்டாத விஷமெல்லாம் பண்ணிட்டு இருந்தது. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு உற்சாகம் தாங்க முடியல. ஆஹா, இந்த மிக்கி மவுஸ் ஒரு அருமையான பாத்திரமாக அமைந்தால் எவ்வளவு நன்றாக இருக்குன்னு அப்பயே சின்ன வயசுலயே அது அப்படியே மனக்கண்ணுல அதை வச்சு ஒரு எல்லாமோ நினைப்பாராம், கதைகள்லாம் உருவாக்குவாராம். அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் அவர் பிற்காலத்துல மிக்கி மவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கினான்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு இன்ஸ்பிரேஷன் என்பது நமக்கு நம்முடைய சரௌண்டிங்ல இருந்து கிடைக்குது. அதை நம்ம ஆழ்ந்து அனுபவித்து சுய ஆய்வு செய்யும் பொழுது நமக்கு அந்த உந்துதல் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். அந்த ஐங்கிறத மறந்துடாங்க, இன்ஸ்பிரேஷன். அடுத்த ஐ இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்வம் சொல்லுவோம், விருப்பம் சொல்லுவோம். சோ இஷ்டம் அதிகமா இருந்தா கஷ்டம் குறைச்சலா இருக்கும், இஷ்டம் குறைஞ்சு போச்சுன்னா கஷ்டம் அதிகமாயிடும். சோ அதனால ஒரு காரியத்தை செய்யும் பொழுது விருப்பத்தோடு ஆர்வத்தோடு பண்ணினீங்கன்னா அதனுடைய சுமை உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ப்ரெஷர் எப்ப வரும்? ப்ரெஷரே இல்லைன்னா ப்ரெஷர் வந்துடும். ப்ரெஷர் குறைச்சலா இருந்ததுன்னா அப்ப ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடும். அதைத்தான் தமிழ்ல சொன்னேன். இஷ்டம் குறைச்சலா இருந்தா கஷ்டம் ஜாஸ்தி ஆயிடும். இஷ்டம் அதிகமா இஷ்டத்தோட பண்ணினீங்கன்னா அது கஷ்டமே தெரியாது. ஒண்ணும் இல்ல, நம்ம குழந்தைகளை தோல்ல தூக்கி சுமந்துட்டு ஒரு திருவிழாவுக்கு போவோம், உற்சாகமா உப்பு மூட்டை தூக்கிட்டு எல்லாம் போவோம். அப்ப அந்த குழந்தையோட சுமை தெரியாது. ஏன்னா விருப்பம் ஆர்வம் இருக்கிறது குழந்தை தூக்குறதுல. சிலிண்டர் தூக்குனா ரொம்ப யோசிப்போம், ஐயோ சிலிண்டர் தூக்கணுமா, சிலிண்டர் மாத்தும் போது எவ்வளவு சிரமப்படுறோம், அந்த சுமை இருக்கு. ஏன்னா அதுல நமக்கு அந்த ஆர்வம் கிடையாது. அதே மாதிரி இந்த கிரிக்கெட்ல பாருங்க, பையன்ட்ட பானிபட் வார் எப்ப நடந்தது, எப்ப இந்தியா மொழிவாரி ராஜ்யம் ஆச்சுன்னு ஏதாவது கேள்வி கேட்டேன்னு வச்சுங்க, பையன் மொழிப்பான். ஏன்னா அது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, படிக்க வேண்டியிருக்கு, பரிச பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் சுமையா இருக்கு. அதே பையன்ட்ட தோனி அந்த 2020 மேட்ச்ல எவ்வளவு ஸ்கோர் எடுத்தாரு, அந்த 5 years டெஸ்ட் மேட்ச்ல எவ்வளவு ஸ்கோர் எடுத்தாருன்னு கேளுங்க, சென்னையில டான் அடிப்பான். ஏன்னா அவனுக்கு எதில் ஆர்வம் இருக்கு, அது ஒரு ஹாபி, விரும்பி அந்த மேட்சை பார்த்திருக்கான், அது திரும்ப கேட்டிருக்கான், திரும்ப ரசிச்சிருக்கான். அதனால அவன் மனசுல அந்த டேட்டா பதிஞ்சிருச்சு, டக்குன்னு அடிப்பான். அந்த பரீட்சைன்னு வரும்போது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ணதுனால அது சுமையா தெரியுது. அதனால ஞாபக சக்தி கூட நமக்கு எப்ப கூடும்னா அது ஆர்வத்தோட செய்யும் பொழுது ஞாபக சக்தி கூடும். ஆர்வம் இல்லாமல் ஏனோ தானோ செய்யும் பொழுது ஞாபக சக்தி இல்லாமல் ஞாபகம் வருது அதிகமாயிடுங்கிறது ஒரு நல்ல உதாரணம். சோ அடுத்து பாருங்க, அடுத்து இது மூணு வயசு சொல்லிட்டேன். என்னெல்லாம் சொன்னேன்? இன்சைட், அப்புறம் இனிஷியேட்டிவ், அடுத்து இன்ஸ்பிரேஷன், அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட், 4வது ஐ சொல்லிட்டேன் இல்லையா? இந்த இன்ஸ்பிரேஷன் முந்தின சி.வி. ராமன், வால்ட் டிஸ்னி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு குரல் ஞாபகத்துக்கு வருது. மாந்திரதம் உள்ள தனியது உயர்வு.
வெள்ளத்தனைது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனியின் உயர்வு. அதாவது ஊக்கம் அதிகமாக உங்களுக்கு உயர்வும் அதிகமாகும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது சொல்றாரு வள்ளுவர். எதை நினைச்சாலும் இல்ல உயர்வா நினைங்க. அந்த உயர்ந்த எண்ணங்களே உங்களை மேலே மேலே கொண்டு போய் விடுக்கிறார். ஸோ அது இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மேற்கோள். இன்ட்ரெஸ்ட் சொன்னேன், கிரிக்கெட்டை பத்தியும் சொன்னேன், பள்ளி அப்புறம் சிலிண்டர் தூக்குறது, குழந்தைகள் தூக்குறதுக்கு வித்தியாசம் சொன்னேன். அது இன்ட்ரெஸ்ட், அதாவது விருப்பம், ஆர்வம் சொன்னேன். ஸோ 4 பார்த்தோம். இன்சைட், இனிஷியேட்டிவ், இன்ஸ்பிரேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் 4 சொன்னேன். 5வது ஐ என்னன்னா இன்வால்மெண்ட், ஈடுபாடு. இந்த ஈடுபாடு வந்து வினைத்திட்டம் என்பது ஒரு மனத்திட்டம். அதாவது ஒரு காரியத்துல உறுதிங்கிறது அவருடைய மன உறுதி தான், வேற ஒண்ணுமே இல்லைங்கிறது திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு முக்கியமான ஒரு பொன்மொழி. எண்ணிய எண்ணியாக எது வேண்டியார் தென்னியராக பெரிய. அவர் வந்து மன உறுதி இருந்தா நீங்க நினைச்சதை நினைச்ச மாதிரியே சாதிக்கலாம், அடையலாம்ங்கிறத அழகா சொல்றாரு. ஒண்ணும் இல்லை, ஒருத்தர் வந்து ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்தை உருவாக்குறாரு. நாளைக்கு வந்து நாளைக்கு தமிழ் தினம், நம்முடைய தமிழ் புத்தாண்டு தினம் கொண்டாட போறோம். தமிழ் புத்தாண்டு தினத்துக்காக ஒரு சிற்பி, மிகச்சிறந்த சிற்பிய தமிழ்த்தாய சிலைய வடிக்க சொல்லியிருக்காங்க. அவர் அழகா வடிச்சிட்டார். ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லாரும் பார்த்து அசந்து போறாங்க. இன்னும் சிலையை திறக்கல, ஆனா தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் காட்டுறாரு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. 20 அடி உயரம் அல்ல ஒரு பீடத்துல ஒரு 30 அடி உயரம் உள்ள ஒரு தமிழ்த்தாய உருவாக்கி இருக்காரு. அப்படின்னா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் பாருங்க. தமிழ்த்தாய ரொம்ப அழகா ஒரு கனிவோட, ஒரு அருளோட, ஒரு அழகோட, ஒரு கம்பீரத்தோட இருக்கக்கூடிய ஒரு தமிழ்த்தாயை உருவாக்கி விட்டார். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாரும். ரொம்ப பிரமாதம் பண்ணிக்க சிற்பியை கை கொடுக்குறாங்க. ஆனா சிற்பிக்கு மனசுல வருத்தமா இருக்கு. ஒரு நண்பர் கேட்கிறாரு, என்ன ஏன் வருத்தப்படுறேன்? இல்ல, அந்த சின்ன குறை இருக்கு, எங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியலப்பா அப்படிங்கிறாரு. இவர் சொல்றாரு, அந்த சிற்பி அந்த தமிழ்த்தாயோடைய மூக்க பாருங்கன்னா இவருக்கு ஒண்ணும் தெரியல. நிறைய பேருக்கு ஒண்ணுமே தெரியல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியல. சொல்றாரு, அந்த மூக்குல நுனியில லேசா மழுங்கி இருக்கு, அந்த கூர்மை குறைஞ்சிருக்கிறாரு, யாருக்கும் ஒண்ணும் தெரியல. அப்போ ஒரு நண்பர் சொல்றாரு, சிலையோ 30 அடி உயரம், ஒரு பீடம் 20 அடி உயரத்துல வச்சிருக்க, 50 அடி உயரத்துல அந்த மூக்கு தெரிய போகுது, யாருக்கு தெரிய போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருதே நேரம் சிற்பி. சோ எனக்கு அந்த சின்ன குறைய மனசுல தெரிஞ்சதுனால மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சு போச்சு. சோ நான் வந்து அதை வந்து ஒரு பர்ஃபெக்ஷனா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு விழுந்து இன்னைக்கு தான் வச்சுங்களேன், நாளைக்கு திறக்க போறான்னு வச்சுங்க, இன்னைக்கு விடிய காலம்பரம் எழுந்து அவர் மடமடன்னு மேல ஏறி அந்த சின்னது மூக்க கொஞ்சம் லேச உரசி சரி பண்ணி திரும்ப அந்த கூர்மையை கொடுத்துடுறாரு. இப்போ ஒரு மன சந்தோஷம். திரும்ப கீழே இறங்கி வந்து பாக்குறாரு, பிரமாதமா இருக்கு, அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்குது, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சோ இதாங்க இன்வால்வ்மெண்ட், இதான் ஈடுபாடு. சோ மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நான் முழுக்க இன்வால்வ் ஆயிருக்கேன், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தனக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கிறார் இல்லையா. அந்த இன்வால்வ்மெண்ட், அந்த ஈடுபாடு மிகவும் முக்கியம். இந்த இன்வால்வ்மெண்ட்டுக்கு என்னது? முழு ஈடுபாடு. இந்த ஐ வந்து இன்வால்வ்மெண்ட், 5வது ஐ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஐ வந்து இம்ப்ரோவைசேஷன். இம்ப்ரோவைசேஷன் என்ன அர்த்தம்னா, நம்ம இடது மூளையை பயன்படுத்தி, லாஜிக்கை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து தீர்க்கிறோம், சால்வ் பண்றோம். அந்த வலது மூளையும் பயன்படுத்தினா படைப்பு திறன் என்று சொல்லக்கூடிய சிந்தனை திறன் அதிகமாகி நிறைய புது விஷயங்கள் நான் கண்டுபிடிப்போம். சோ வலது மூளை இடது மூளை ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தினா, அல்லது வலது மூளையை அடிக்கடி பயன்படுத்தினீங்கன்னா உங்களால பல காரியங்களை சாதிக்க முடியும், புது சாதனைகள் செய்ய முடியும், புது விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும், படைப்பு திறன் அதிகமாகுங்கிறது தான் மிக முக்கியம். இப்ப பாருங்க, இந்த கோன் ஐஸ்கிரீம் வந்து அது எப்படி கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். எங்கேயோ ஒரு அமெரிக்க கடற்கரையில, புளாரிடாவோ ஏதோ ஒரு கடற்கரையில என்ன பண்ணினாங்கன்னா, நிறைய எல்லாரும் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அந்த கப்பு எல்லாத்தையும் தூர போட்டுருவாங்க. நிறைய சொல்லி பார்த்தாரு, கடற்கரை நீட்டா வச்சிருங்க, அழகா வச்சிருங்க எல்லாம் கெஞ்சி பார்த்தாரு, யாரும் ஒன்னும் உங்களுக்கு கேட்கல. ஃபைன் எல்லாம் போட்டாரு, யாரும் கேட்கல. பாருங்க, பார்த்தாலும் அந்த குப்பை, அந்த பிளாஸ்டிக் பேப்பர் குப்பைகளா இருக்கு அந்த கடற்கரை மண் ஃபுல்லா, ரொம்ப அசிங்கமாக்கிட்டாங்க. அதனால பாக்குறாரு. அப்போ ஒரு விஞ்ஞானி என்ன பண்றாருன்னா, கவலைப்படாதீங்க, நான் ஒரு மாற்று வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீமுடைய கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அந்த கண்டெய்னரையே சாப்பிடக்கூடிய பொருளா மாற்றி விட்டுறாரு. சோ கோன் ஐஸ்கிரீம்ல ஐஸ்கிரீமும் சாப்பிடுறோம், அந்த கோனையும் சாப்பிடுறோம். அதனால ஒண்ணுமே கீழே சிந்தாதனால, எதுவுமே கீழே செதறாதனால அந்த கடற்கரை சுத்தமாயிடுச்சான். சோ இது வந்து உங்களோட இம்ப்ரோவைசேஷன் சொல்லக்கூடிய வலது மூளையை பயன்படுத்தி உங்களோட படைப்பு திறனை காட்டும் போது ஆக்க சக்தி அதிகமாகிறது. அதே மாதிரி ஒரு சர்தார்ஜி என்ன பண்ணினாருன்னா, பஞ்சாப்ல வாஷிங் மிஷின்ல பக்காவா நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுல நல்ல மோரை விட்டுட்டு, அதுல உப்பை போட்டுட்டு, கொஞ்சம் எசன்ஸ் எல்லாம் போட்டுட்டு, கொஞ்சம் எல்லாம் மிளகு இஞ்சி எல்லாம் போட்டு நல்ல ஒரு அடி அடிச்சாரு வாஷிங் மிஷின்ல. 50 கப்புக்கு எல்லாருக்கும் லஸ்ஸி வந்துருக்கு. பிரமாதம் ஐஸ் கட்டியும் போட்டு விட்டாரு, நல்லா போட்டு ஒரு அரைச்சாரு பாருங்க. சூப்பரா யூனிஃபார்மா ஒரு சொல்யூஷன் கிடைச்சது லஸ்ஸி. அந்த லஸ்ஸியை 50 பேர் கொடுத்தாரு, சூப்பரா இருக்கு. ஸோ வாஷிங் மிஷின் லஸ்ஸி மேக்கிங் மிஷினா மாத்தி விட்டாரு. ஸோ அது அவருடைய இம்ப்ரோவைசேஷன். அது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு.
வாஷிங் மிஷின் தான் பயன்படுத்தணும், துணிகளை துவைக்க தான் பயன்படுத்துங்கிறது நம்மளுடைய பொதுவான ஒரு லாஜிக்கல் திங்கிங். இவர் மாற்றி யோசிச்சாரு, அதை ஒரு மாதிரியா லஸ்ஸி மேக்கிங் மிஷினா மாற்றி விட்டார். ஸோ அதனால அவருக்கு அந்த வியாபாரம் பிரமாதமா தூள் கிளப்பிச்சு, பிரமாதமா கொடி கட்டி பறந்தார். ஸோ 5வது இம்ப்ரோவைசேஷன் பாத்தீங்க. 6வது என்னன்னா இண்டிவிஜுவாலிட்டினா தனித்தன்மை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை வேணுங்க. தனித்தன்மை இல்லைன்னா லைஃப்ல எதுவுமே கிடையாது. தனித்தன்மையை எழுதக்கூடாது. தனித்தன்மை மன்னிக்கவும் சார், இது ஏழாவது மன்னிக்கவும் சார், 7வது 6வது இல்ல, அது கொஞ்சம் இன்சைட் 1, இனிஷியேட்டிவ் 2, இன்ஸ்பிரேஷன் 3, இன்ட்ரெஸ்ட் 4, இன்வால்வ்மெண்ட் 5, இம்ப்ரோவைசேஷன் 6 தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். இன்சைட், இன்ஸ்பிரேஷன், இன்ட்ரெஸ்ட், இன்வால்வ்மெண்ட், அப்புறம் 6வது இம்ப்ரோவைசேஷன். இம்ப்ரோவைசேஷன் சொல்லி முடிச்சிருக்கேன். அது எக்ஸாம்பிள் வந்து கோன் ஐஸ்கிரீமும் அந்த வாஷிங் மிஷினும் சொன்னேன். இப்ப 7வது சொல்ல போறேன். இப்ப நீ சொன்னது ரைட், இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்றது இல்லையா, அதான் 7வது வரப்போகுது. இப்ப நான் சொல்ல நீங்க சொன்னது ரைட். மிக்க நன்றி சார். வீரசேகர சார் தான் சொன்னீங்க நினைக்கிறேன், ரைட்டா? ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட் சார். இண்டிவிஜுவல் இப்ப நான் சொல்ல போறது 7வது இண்டிவிஜுவாலிட்டி ஆரம்பிக்கிறேன். அது 6 நான் சொல்லியிருந்தா என்னுடைய தவறை திருத்தினதுக்கு மனப்பூர்வமா உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இண்டிவிஜுவாலிட்டி சொல்லக்கூடிய 7வது சொல்ல போறேன். நல்ல உங்களுடைய கரெக்ஷனுக்கு மிக்க நன்றி. 6 சொல்லி முடிச்சேன், 7வது சொல்றேன். அந்த வந்து இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை. தனித்தன்மை என்பது மிக மிக முக்கியம். இந்த தனித்தன்மையை வந்து இழந்துடக்கூடாது. தனித்தன்மைனா அதுக்காக வந்து பிடிவாதம் அர்த்தம் இல்ல. நான் தனித்தன்மையோட இருக்கேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா யார் சொல்றதையும் கேட்காம ஒரு தாம்பிடிச்ச மயிலுக்கு 3 காலில் இருக்கிறது, அதை நான் வந்து தனித்தன்மை சொல்ல மாட்டேன். தனக்கும் பிறருக்கும் நன்மைகள் தரக்கூடிய அந்த விஷயத்தை மாத்திரம் எடுத்துப்போம், அந்த தனித்தன்மை எடுத்துப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ், இண்டிவிஜுவல் பேஷன், இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா? அதை நீங்க அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொண்டால் உங்களால் முன்னேற முடியும். அதான் தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி. அதை இழந்துறாங்க. பஞ்சபாண்டவர் எடுத்துக்கிச்சுங்க. பஞ்சபாண்டவர் எல்லாம் ஒரே இடத்துல ஒரே சூழ்நிலை வளர்ந்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இல்லையா? தர்மர் வந்து நீதி நேர்மைக்கும் அந்த சாஸ்திரங்களையும் கெட்டிக்காரா இருப்பாரு. அப்புறம் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய பிறரோடு பழகும் தன்மையில கெட்டிக்காரா இருப்பாரு. எமோஷனல் மேனேஜ்மெண்ட்ல கெட்டிக்காரா இருப்பாரு. பீமன் வந்து தைரியம் ஜாஸ்தி, துணிவு ஜாஸ்தி, அதே சமயத்துல அவருக்கு தேக வலிமையும் அதிகம். அது அவருடைய தனித்தன்மை. நம்ம இவர் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம அர்ஜுனனுக்கு வந்து ஷார்ப் ஸ்கில்ஸ், அதாவது வில் திறமை மட்டுமல்ல, ஒரு நுண்ணிய அறிவு அதிகம். திட்டமிடுதல், அப்புறம் யுத்த தந்திரங்கள்லாம், நுண்ணிய அறிவுகள்லாம் மிக அதிகம் அவருக்கு, அர்ஜுனனுக்கு. அப்புறம் அடுத்தது நம்ம நகுலன் எடுத்தீங்கன்னா பிராணிகளை வளர்ப்பது மட்டும் இல்லாம பிராணிகளோட பேசுவார். இந்த குதிரையை வளர்ப்பதிலும், குதிரையை அடக்குவதிலும், குதிரைகளை கொண்டு செலுத்துவதிலும் மிக மிக கெட்டிக்காரரான் நகுலன். அப்புறம் சகதேவன் கேட்கவே வேண்டாம். அவர் வந்து ஜோதிடத்திலையும் கணிதத்திலையும் மிக மிக சிறந்தவர். அவர் வந்து அவருடைய கணிதமும் அந்த திட்டங்கள் போடுவதிலையும் மிக கெட்டிக்காரர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை. அந்த தனித்தன்மையை இழந்துட்டு, ஏய் நகுலா நீ வந்து வில்வித்தை கத்துக்கோ, தர்மா அர்ஜுனா நீ வந்து மல்யுத்தம் கத்துக்கோன்னு சொல்லி மாறி மாறி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க அதை கத்துப்பாங்க. ஆனா அவங்க கெட்டிக்காரங்களா மாற மாட்டாங்க. அவங்களுக்கு இயல்பா இருக்கக்கூடியதும் போய் தாறுமாற ஆயிடுவாங்க. அதனால தனித்தன்மையை விட்டுறாங்க. சில பேர் லெப்ட் ஹேண்டரா இருப்பாங்க. லெப்ட் ஹேண்ட்லயே அவங்க என்னெல்லாம் சாதிக்க முடியுங்கிறது பார்த்து அவங்க ட்ரெயின் பண்ண ஒழிய, ரைட் ஹேண்டுக்கு மாத்து, அந்த கையை போடாது, இந்த கையை போடாதுன்னு சொல்லும் போது அவங்க தனித்தன்மை போய் 2 இல்லாம திண்டாடிடுவாங்க. பார்த்துக்கணும். அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் என்று சொல்லக்கூடியது வந்து அடுத்த இம்ப்ளிமெண்டேஷன் என்பது வந்து நடைமுறைப்படுத்துதல். இப்ப எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங்கும் முதல்ல நம்ம இமயமலைய மவுண்ட் எவரெஸ்ட் ரீச் பண்ணினாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா நமக்கு தெரிந்து அவங்க மவுண்ட் எவரெஸ்ட் ரீச் பண்ணிட்டாங்க, முதல்ல ரீச் பண்ணினாங்கிறது ஒரே விஷயம் தானே. அந்த டென்சிங் என்று சொல்லக்கூடிய டார்ஜிலிங்ல இருக்கக்கூடிய இந்திய நாட்டுக்காரரும், ஹிலாரி என்று சொல்லக்கூடிய நியூசிலாந்து நாட்டுக்காரரும் சேர்ந்து வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் வரலாறு. ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி எத்தனை தடவை அவங்க தோத்து போனாங்க யோசிச்சீங்களா? எத்தனை தடவை விடாமுயற்சி பண்ணாங்க எத்தனை பேருக்கு தெரியும்? வரலாற்று பதிவு பண்ணிருக்க மாட்டாங்க. திரும்ப முயற்சி பண்ணிருக்காங்க, சறுக்கி விழுந்தாங்க, அடிபட்டாங்க, அப்புறம் காய்ச்சல்ல திரும்ப விட்டு போனாங்க. கூட உள்ள சக கூட்டாளிகள் காலமா போயிட்டாங்க, அவங்க யாருக்கா கைகால் முறிஞ்சிருக்கு. அவ்வளவு பிரச்சனையும் தாண்டி 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 மேலும் மேலும் கற்றுக்கொண்டு விடாமுயற்சியோடு முன்னேறிதான் கடைசியில எவரெஸ்ட் ரீச் பண்ணிருக்காங்க. சோ அதான் இம்ப்ளிமெண்டேஷன். சோ அது மிக மிக முக்கியமானது வந்து கண்டிப்பா அந்த விடாமுயற்சி செய்யக்கூடிய, அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த செயல்திறன் கண்டிப்பா வேணும்.
தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து டங்ஸ்டன் பல்பை கண்டுபிடிச்சாரு, இந்த மின்சார அந்த பல்புக்கு. இந்த டங்ஸ்டன் இழைய கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த மின் இழைய, அந்த துண்டு, அந்த ஃபிலமெண்ட்டை கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த அது கண்டுபிடிக்கிறதோட எவ்வளவு சிரமப்பட்டிருக்காரு, என்னெல்லாமோ போட்டு பார்த்தாரு, ஒவ்வொரு மெட்டலா போட்டு பார்த்தாரு, ஒவ்வொரு நான் மெட்டலா போட்டு பார்த்தாரு. கடைசியில சிரமப்பட்டு இந்த டங்ஸ்டன் கரெக்டா மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு மின்சார வழக்கை கண்டுபிடிக்கிறாரு. விடாமுயற்சி தான் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் மிக மிக முக்கியம். பகீரத பிரயத்தனங்கிறாங்க. பகீரத வந்து கங்கையை பூமி கொண்டு வரதுக்கு அவர் பண்ண பிரயத்தனம், அந்த தவம் வந்து பகீரத பிரயத்தனம். பகீரத செய்த முயற்சி வந்து வரலாற்றில் இடம்பெறுகிறது. இதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன். விடாமுயற்சி செஞ்சு ஒரு காரியத்துல கண்ணோட்டத்தோட கருவமே கண்ணாயினான்னு இருந்தாங்கன்னா அவளால் வெற்றி பெற முடியும் என்பதுதான் உதாரணமா சொன்னேன். திருவள்ளுவர் சொல்றாரு, வினை செயல் வகைங்கிற ஒரு அதிகாரத்துல சொல்றாரு, முடிவும் இடையோரும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். அதாவது என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம் என்ற முடிவையும், அதனால் அதில் வரக்கூடிய தடைகளையும், அந்த அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களையும் நன்றாக புரிந்து கொண்டு ஆராய்ந்து அதற்கு பிறகு நீங்க செயலில் இறங்கி இடைவிடாது செய்ய வேண்டும் அப்படின்னு செயல் திறனை பத்தி, அப்புறம் ஒரு முடிவெடுக்கும் திறனை பத்தி, வினை செயல் வகையை பத்தி மிக அழகாக சொல்றாரு. இம்ப்ளிமெண்டேஷனுக்கு மிக அருமையான குரல் அது, அந்த ஐ வந்து. சோ இது ரொம்ப முக்கியம். ஜீனியஸ் இஸ், தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் உங்களுக்கு ஞாபகத்துல வரும்னு நினைக்கிறேன். ஜீனியஸ் இஸ் 1% இன்ஸ்பிரேஷன், 99% பர்ஸ்பிரேஷன். அதாவது ஒரு ஜீனியஸ், ஒரு அறிவாற்றல் என்பது, நுண்ணறிவாற்றல் என்பது 1% தான் இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சுய ஊக்கம் அல்லது அகத்தூண்டுதல். மீதி 99% வேர்வை சிந்தி உழைத்தல், வேர்வை சிந்தி விடாமுயற்சி செய்தல், திரும்ப திரும்ப முயற்சி செய்தல். அதான் 99% அழகா சொல்லியிருக்காரு. அதை ஞாபகம் வச்சுப்போம். சோ இந்த 7வது ஐ வந்து இம்ப்ளிமெண்டேஷன். 8 ஐகள் சொன்னேன். முதல்ல இன்சைட்டு, 2வது இனிஷியேட்டிவ், 3வது இன்ஸ்பிரேஷன், 4வது இன்ட்ரெஸ்ட், 5வது இன்வால்மெண்ட், 6வது இம்ப்ரோவைசேஷன், 7வது இண்டிவிஜுவாலிட்டி, 8வது இம்ப்ளிமெண்டேஷன். 8 ஐகளும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நமக்கு மனசுக்குள்ள அந்த தலைமை பண்பை நமக்கு மேலும் மேலும் தூண்டிவிடும் என்பது சந்தேகமே இல்லை. இந்த தலைமை பண்பெல்லாம் எனக்கு இருக்கான்னு நான் பார்த்த பொழுது எனக்கு எல்லாம் இருக்கோ இல்லையோ சில தலைமை பண்புகளை என்னால உருவாக்கிக்க முடியும் நான் நினைச்சேன். அந்த தலைமை பண்புகளை வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு அடாப்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த அடாப்டபிலிட்டி என்ன சொல்லுவீங்க? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொண்டு அந்த மாற்றத்தை அனுசரித்து போதல் தான் அடாப்டபிலிட்டி. அந்த அடாப்டபிலிட்டி எனக்கு அவ்வப்போது இருக்குங்கிறத நான் தெரிந்து கொண்டேன். அடுத்தது வெர்சடைலிட்டி. அதாவது ஒரே விஷயத்துல ஈடுபடுவது மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்களிலும் பல்வேறு திறமைகளையும் காட்டுதல் இருக்கு இல்லையா, பன்முக திறன். அது வந்து வெர்சடைலிட்டி. ஸோ மல்டி ஸ்கில்ஸ், அதுல மல்டி டேலண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதை காட்டக்கூடிய ஒரு திறமையை நான் அவ்வப்போது எனக்குள் ஊக்குவித்துக் கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து படிச்சது கெமிஸ்ட்ரி. நான் வந்து கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாம ஹெச்ஆர்டி என்று சொல்லக்கூடிய மனித வளத்துல நிறைய பயிற்சி உள்ள எடுத்திருக்கேன். அப்புறம் எனக்கு ரைட்டிங்லயும் கொஞ்சம் ஸ்பீக்கிங்லயும் ஆர்வம் உண்டு. அப்புறம் இந்த மாதிரி மத்தவங்களோட புஸ்தகங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றதுல ஆர்வம் உண்டு. இப்படி பண்ணும்போது இந்த மல்டி ஸ்கில்ஸ் பண்ணும்போது எனக்குள்ள உள்ள தலைமை பண்பு உருவாக்கி கொள்ளக்கூடிய, வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதுனால 2வது வெர்சடைலிட்டி. 3வது ஆறுங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. நம்ம ஸ்டீஃபன் கோவி சொல்லுவாரு, ரெஸ்பான்ஸ் எபிலிட்டி பாரு. ரியாக்ஷன்ங்கிறது வந்து உடனடி எதிர்வினை, ரெஸ்பான்ஸ்ங்கிறது வந்து தெளிந்த எதிர்வினை. நல்லா யோசிச்சு ஒரு எதிர்வினை காட்டுறதுதான் தெளிந்த எதிர்வினை, அதான் ரெஸ்பான்ஸ். ஸோ ரியாக்ஷனை ரெஸ்பான்ஸா மாத்துங்கிறாரு ஸ்டீவன் கோவே. நான் ரொம்ப ஆரம்ப காலத்துல ரியாக்டிவா இருந்தேன், ரொம்ப ரியாக்டிவா இருந்தேன். டக்குன்னு நான் என்னுடைய கோபத்தை காட்டிடுவேன், உணர்ச்சியை காட்டிடுவேன், பதில கொடுத்துருவேன், படக்குன்னு ஏதாவது சொல்லிடுவேன். அப்படிலாம் ரொம்ப ஆரம்ப காலத்துல இருந்திருக்கேன். பிற்காலத்துல அது வந்து பிரச்சனைகள் உண்டாக்கினதுனால என்னுடைய தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்தனால அந்த ரியாக்ஷனை ரெஸ்பான்ஸ் ஆகணும் சொல்லி எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டே அப்படியே இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உடனே ரியாக்ட் பண்ணாம யோசிச்சு என்ன பெட்டர் ஆப்ஷன், என்ன பெட்டர் நமக்கு எதிர்வினைங்கிறது திங்க் பண்ணி அந்த எதிர்வினையை காட்ட ஆரம்பிச்சதுனால அந்த ரியாக்ஷன் மோட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் மோடுக்கு வர ஆரம்பிச்சேன். வந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்ததுனால மேலும் மேலும் செய்ய முடியலாம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தன்மை எனக்கு கொஞ்சம் அதிகமாயிருக்குன்னு நினைச்சிருக்கேன். அப்படி எனக்கு தெரியுது. இதெல்லாம் நான் பர்ஃபெக்டா பண்ணல. அடாப்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஏ, வெர்சடைலிட்டி என்று சொல்லக்கூடிய வி, அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆர், ஏவிஆர் சொல்லும்போது இந்த 3 நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அடாப்டபிலிட்டி, வெர்சடைலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு நானே சொல்லிப்பேன். இந்த 3ஐயும் நான் வளர்த்துக் கொள்வதற்காக முயற்சி செய்கிறேன். இந்த 3மே தலைமை பண்புக்கு தேவையானவை. ஏன்னா வந்து அடாப்டபிலிட்டி வந்து இனிஷியேட்டிவ், அண்ட் வெர்சடைலிட்டிங்கிறது வந்து இம்ப்ளிமெண்டேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டும் இன்வால்வ்மெண்ட்டும் காட்டுது. ஸோ அந்த ஐ சம்பந்தப்பட்டதுதான் எல்லாமே.
ஸோ இந்த மூணையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறதுனால, அதை மேலும் மேலும் ஞாபகப்படுத்திக்கிறதுனால எனக்கு அதை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கு. அது இந்த வளர்த்துக்குள்ள ஆர்வத்தை கொடுத்தது வந்து ஒண்ணு ஜேசி இயக்கத்துல நான் அங்கத்தினராகவும் கிளை இயக்க தலைவராகவும் இருந்தது ஒரு நல்ல அனுபவம். அது மூலமா தலைமை பண்பை என்னால வளர்த்துக் கொள்ள முடிந்தது, உணர்ந்து வளர்த்துக் கொள்ள முடிந்தது. அடுத்தது பயிற்சி வகுப்புகள்லையும் அந்த ஐடி கோர்ஸ்லயும் எனக்கு மாநில அளவிலும் பயிற்றுனராக தேசிய அளவிலும் எனக்கு விருதுகள் கிடைக்கும் பொழுது என்னுடைய தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்புறம் பணியிடத்திலும் நான் வந்து ஒரு பணியாளராக மட்டுமல்லாமல் ஒரு பிரிவு ஆய்வகம், ரசாயன ஆய்வகத்தின் மேலாளராகவும், அப்புறம் கனநீர், இது வந்து தூத்துக்குடியில, அப்புறம் கனநீர் வாரியம் மும்பையில வந்து மனிதவள மேம்பாட்டுல பிரிவுல தலைவராக இருந்ததுனாலும் அந்த அனுபவத்திலையும் என்னுடைய தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. கடைசியாக ஒரு பயிற்றுனராக நிறுவனத்துக்கு வெளியும் பல இடங்களில் நான் பயிற்சி வகுப்பு எடுக்கும் பொழுது அந்த அறிவு, திறமை மற்றும் ஆர்வத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடிந்ததால் என்னுடைய தலைமை பண்புகளை மேலும் மேலும் உணர்ந்து மேலும் மேலும் வளர்த்துக் கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. இதெல்லாம் என்னுடைய தலைமை பண்புகளை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்ள வாய்ப்பு கிடைச்சது என்றுதான் சொல்லுவேன். அதெல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய ஸ்கோப் இருக்கு, நிறைய இம்ப்ரூவ் ஆகிறோம். மேலும் மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பாதையை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். சோ இந்த ஜேர்னி, இந்த வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அந்த வளர்ச்சி பாதையானது ஒரு பயணமே என்று அது போய் சேரும் இடம் அல்ல. லீடர்ஷிப் குவாலிட்டி இஸ் எ ஜேர்னி அண்ட் நாட் எ டெஸ்டினேஷன். இது தொடர்ந்து இந்த ஜேர்னி போய்கொண்டே இருக்க வேண்டும், போய்கொண்டு இருக்கும், தொடர்ந்து கொண்டு செலுத்துவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சோ இதுதான் என்னை பற்றி நான் சொல்லக்கூடிய விஷயம். இது மாதிரி ஒவ்வொருத்தருமே இந்த 8 ஐயை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த 8 ஐயில எந்த ஐயை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் உங்களால் மேலும் மேலும் முன்னேற்றி சாதனைகள் செய்ய முடியும் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்து அந்த குறிப்பிட்ட ஐயை, அந்த குறிப்பிட்ட குணத்தை உங்களால் வளர்த்துக் கொள்ள முடியும். சோ உங்களுக்குள் உள்ள தலைவரை உங்களால் கண்டுபிடித்து வளர்ச்சி பாதையில் உங்களால் நிச்சயமாக செல்ல முடியும் என்று நான் உறுதியாக சொல்லுவேன். எல்லோரும் உங்களுக்குள்ள சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு ஆட்டோ சஜஷன் ஒண்ணு இருக்கு. அந்த ஆட்டோ சஜஷன் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த ஆட்டோ சஜஷன் என்னன்னா, அதுக்கு முன்னாடி என்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். என்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, லைஃப் மிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே நான் அடிக்கடி பார்த்துப்பேன். டு கிரியேட் கண்டினியூஸ்லி சேஞ்ச் இன் மீ அண்ட் பீப்புள் அரவுண்ட் மீ. டு கிரியேட் பாசிட்டிவ் சேஞ்ச் இன் மீ அண்ட் பீப்புள் அரவுண்ட் மீ கண்டினியூஸ்லி பை லேர்னிங், ஷேரிங் அண்ட் ட்ரைனிங். திரும்பவும் சொல்றேன். டு கிரியேட் பாசிட்டிவ் சேஞ்ச் continuously in me and in people around me by learning, by sharing and by training. இந்த நற்புலரி வந்து அந்த லேர்னிங், ஷேரிங் அண்ட் ட்ரைனிங் என்று சொல்லக்கூடிய அதாவது கற்றுக்கொள்ளுதல், அப்புறம் பகிர்ந்து கொள்ளுதல், அப்புறம் ட்ரைனிங், பயிற்சி அளித்தல், பயிற்சி பெறுதல் என்ற எல்லா மூன்றையும் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நிறைய நற்புலரி கொடுப்பதால் நற்புலரி என்னுடைய தலைமை பண்பை வளர்த்துக் கொள்வதற்கு மிக மிக உறுதுணையாக இருக்கிறதை நான் பெருமையாக, உறுதியாக, உற்சாகமாக சொல்கிறேன். சோ இது வந்து எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு அந்த நற்பண்பை, அந்த தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ள உதவி செய்கிறது என்பதை நான் நிச்சயமாக இந்த அருமையான தருணத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். சோ இதுதான் நான் சொல்றது. கடைசியா முடியும் போது ஆட்டோ சஜஷனை சொன்னேன், இப்பவும் சொல்லிக்கிறேன். நம்ம அடிக்கடி சொல்லிக் கொள்ள வேண்டியது, தலைமை பண்பை வளர்த்துக்குள்ள நம்ம சொல்லிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, ஐ எம் born to win, I am born to achieve, I am born to win, I am born to achieve, I am born to succeed. இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாம், நீங்களே உருவாக்கிக்கலாம். சோ நான் வந்து சாதனை செய்ய பிறந்திருக்கிறேன், நான் வெற்றியடை பிறந்திருக்கிறேன், அந்த மாதிரி நீங்க ஐ எம் born to lead, நான் வந்து ஒரு தலைமை பண்பை உருவாக்கி கொண்டு பிறரையும் கொண்டு செலுத்துவதற்காக பிறந்திருக்கிறேன். சோ ஐ எம் born to lead, I am born to achieve, I am born to succeed. இந்த மாதிரி நீங்க ஆட்டோ சஜஷன்ஸை நீங்களே உருவாக்கிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க அடிக்கடி சொல்லிக்கலாம். சொல்லிக்கொள்ளும் பொழுது அந்த ஆட்டோ சஜஷன் உங்கள் உள் மனதுக்குள்ள சொல்லும் பொழுது அதுவே உங்களை அந்த வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்தும் என்று மீண்டும் உறுதியாக சொல்லி மிக அருமையான வாய்ப்பெடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகங்களையும் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கொடுக்கலாம் என்று சொல்லி மிக உற்சாகமாக, ஆர்வத்தோடு, பொறுமையோடு இந்த அருமையான புரோகிராமில் கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும், குமரேசன் உட்பட எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஆல் வெரி மச். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார்.
எனக்குள் ஒரு தலைவர் அந்த தலைப்பை வந்து சூஸ் பண்ணும்போது நானும் லட்சன் சார், நம்மளுடைய ஏவிஆர் சார், நம்மளுடைய குமரேசன் சார் எல்லாம் வந்து பேசும்போது லாஸ்டா தலைவர் அப்படி தலைவர்னு சொல்லாதீங்க, தலைவர் சொல்லுங்க, ஏன்னா லேடிஸ் பேச போறாங்க, அதனால அந்த டாபிக் அப்படி இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த தலைமை பண்பு எப்படி வளர்த்துக்கணும், ஒவ்வொருத்தர் கூட தலைமை பண்பு எப்படி வரும் அப்படின்றத இந்த குவாலிட்டியில இருந்தா ஒரு தலைவரை வரலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்தை வச்சிருக்கீங்க. அதுக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அதை தொடர்ந்து ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்ஷ்மணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் எவ்வளோங்கன்னா? இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் சற்று இடைவெளிக்கு பின் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏவிஆர் சார் வந்து அவருடைய பயிற்சியை வழங்குறாரு அப்படின்னோடனே எந்த ஒரு உடல்நல இது இருந்தாலும் நம்ம வந்து கலந்து கொள்ளுன்ற ஒரு சூழல்ல கண்டிப்பா வந்து கலந்து நான் வந்து ஒரு 2-2:30 மணி அளவுல தான் வந்து வெளியூர் போயிட்டு வந்து படுத்தேன். உடல்நலம் சரியில்லாத சூழ்நிலை, வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழல். சரி, இருந்தாலும் நான் அலாரம் வச்சு எழுந்து உட்காந்துட்டேன், சாருக்காக வந்து அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, எங்களை போன்றவர்களை உற்சாகப்படுத்துபவர்களை நாம் உற்சாகப்படுத்த விட்டால் வேறு யார் உற்சாகப்படுத்துவார்? எங்களுக்கெல்லாம் வந்து இந்த நற்புலரி துவங்கிய நாள் முதல் ஒரு எங்களுக்கு ஒரு பக்கபகலமாக ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே அவர்கள் சுமதி மேடம் சொன்னது மாதிரி இந்த தலைப்பை நம்ம சூஸ் பண்ணி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாசம் என்ன பண்ணலான்ற போது, இந்த மாதம் வந்து தேர்தல் மாதமாக இருப்பதனால் தலைவர்களை பற்றி, அதாவது ஒரு தலைமைத்துவம், ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒரு தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஏதோ பிறந்தோம், ஏதோ வெந்ததை தின்றோம், விதி வந்த போது செத்து போனோம் என்று இல்லாமல் ஒவ்வொருவரும் தமக்குள் உள்ள ஒரு ஆளுமையை வெளிப்படுத்தும் போதுதான் அங்கு வந்து ஒரு சிறந்த தலைமைத்துவம் பிறக்கிறது என்ற கொள்கை ஒரு நோக்கை உடையவன் நான். அந்த வகையில் இந்த மாதம் வந்து ஒவ்வொருவரும் தன்னை உணர வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு சிறந்த நமக்கான தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் என்ற நோக்கில் நான் இருந்ததனால் இந்த தலைப்பை வைக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். எப்பொழுதுமே நம்மளுடைய குமரேசன் அவர்கள் நிறுவனராக இருந்தாலும் கூட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் சக நண்பர்களுடன் கலந்தாலோசித்து இந்த தலைப்புகளை தேர்வு செய்வார். அந்த வகையில் நாங்கள் 3 பேரும் பேசி முடிவு செய்தவுடன் ஏவிஆர் சாரையும் இணைத்துக் கொண்டு இந்த தலைப்பை தேர்வு செய்தோம். அந்த வகையில் எனக்குள் ஒரு தலைவர் என்கிற தலைப்பை தேர்வு செய்ய மிக உறுதுணையாக இருந்தவர் நமது ஏவிஆர் அவர்கள். அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 8 விதமான பண்புகளை, அதாவது இன்சைட்ல இருந்து ஆரம்பிச்சு இம்ப்ரோவைசேஷன் வரைக்கும் 8 தலைப்புகளில் அவர் தனது கருத்துக்களை நம் முன்னே வைத்தார். ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கை பாடத்தில் பின்பற்றக்கூடியது. லீடர்ஷிப் இன் ஆக்ஷன், லியா என்கிற ஒரு தலைப்பு ஒன்று இருக்கிறது. அதற்கான பிதாமகன் ஒருவர் தமிழ்நாட்டில் இன்றும் உயிருடன் இருக்கிறார். அவர்தான் லியா நாராயணன், மதுரையில் வசித்து வருகின்றார். நேபாள் அரண்மனையில் அந்த ராஜவம்சத்து மக்களுக்கும் அங்கு பணியாற்றக்கூடிய அனைவர்களுக்கும் காட்மாண்டுவில் சென்று நேபாளத்திலே பயிற்சி வகுப்பை எடுத்துவிட்டு வந்தவர். அமெரிக்கா சென்று லீடர்ஷிப் அண்ட் ஆக்ஷன் என்ற அந்த தலைப்பை டேல் கார்னகி இன்ஸ்டிடியூட்டில் கற்றுக் வந்தவர். இன்று அந்த தலைப்பை எடுக்க ஒரே ஒரு தகுதியுடைய நபராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பயிற்சியை நான் கடந்த ஆண்டு மிக நீண்ட போராட்டத்திற்கு அப்புறம் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு சிறந்த அனுபவமா நான் கருதுகின்றேன் நண்பர்களே. அந்த வகையில் அவருக்கு சொல்லக்கூடியது, ஐ வாண்ட் டு க்ரோ, ஐ வாஸ்ட் க்ரோ, ஐ வில் க்ரோ. இப்பொழுது நம்ம ஏவிஆர் சார் சொன்ன மாதிரி இந்த 3 ஒரு விஷயத்தையும் நாம் சொல்லும் போது வாழ்க்கையில் நல்ல ஒரு இம்ப்ரூவைசேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் அடிக்கோடிட்டு அனைவருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து யார் சார்? நன்றி. அடுத்து சொல்றீங்க.
அடுத்து பிரதீராஜன் அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார்கள். நற்பொழுதில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய காலை வணக்கம். என்ன சொல்றது, ஏவிஆர் சாரோட செஷன் வந்து எப்பன்னு காத்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து சாரோட செஷன் ரொம்ப அருமையா இருக்கும். நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, தலைமை பண்புகள் வந்து அந்த 8 ஐயா பிரிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணது. அது எல்லாத்தையும் வந்து ஏவிஆர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் சார் கொடுத்துருந்தாங்க. அடாப்டபிலிட்டி, வெர்சட்டிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பிரிச்சு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் தலைவா, ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. கரெக்ட் சார். அந்த இடம் அதுக்கப்புறம் வந்து நான் அடிக்கடி நினைப்பேன், நானு ஒரு ட்ரெயினரா வந்து தான் கண்ணில் பாக்குற எல்லா விஷயத்தையுமே இது எப்படி வந்து சொசைட்டிக்கு பாசிட்டிவா நல்ல விஷயமா எடுத்து சொல்லணும், எந்த இடத்துல தவறு இருக்கு, இன்னும் மக்கள் பெட்டரா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது எப்படி நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கறத யோசிப்பேன். சார் அதை வந்து அவங்களுடைய எய்மாவே சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய வந்து என்ன சொல்றது, விஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னை சார்ந்த சொசைட்டிக்கு, என்னை சார்ந்தவங்களுக்கு அந்த அறிவை ஷேர் பண்ணி டெவலப் பண்றது என்னுடைய வந்து எய்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ட்ரெயினர் வந்து நார்மலா எப்பவுமே ட்ரெயினர் சொல்ல முடியாது. சார் வந்து நான் பாண்ட் ட்ரெயினர் சொல்வேன். அதாவது பாண்ட் டு வின் சார் சொல்லியிருந்தாங்க. சார் வந்து வேற துறைகள்ல இருந்தாலும் சார் வந்து ஒரு பாண்ட் ட்ரெயினர் அப்படின்னு சொல்றது நான் பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு கிடைச்சது சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தொடர்ந்து வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். இங்கு ஃபீட்பேக் வழங்கிய இருவரையும் கரங்கூப்பி அவர்கள் வழியில தான் நான் போறேன். எல்லாம் சொல்லிட்டாங்க, அவங்க வழியில தான் நான் போறேன். ஔவைக்கு வந்து நெல்லிக்கனியை கொடுக்கறப்ப சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு முருகன் சொல்லுவாங்க. ஐயா அவர்கள் தொடங்கிய பொழுது முதல் கதையிலேயே அடி கூட்டம்னா எப்படி இருக்கும் நீங்களாவே தெரிஞ்சுங்க போங்கிறதுல ஆரம்பிச்சு மனித வாழ்க்கை பிரிக்கணும், அதுல நீ எந்த இடத்துல இருக்கேன்னு ஒரு பாடல் இருக்கும், சரியா அது மாதிரி எவ்வளவு கதைகள், எவ்வளவு செய்திகள். ஆகா என்ன சொல்றதுன்னே தெரியல. சீவிராமன் வந்து அவர் சொன்னது கடலை வந்து பார்த்தாருன்னு, நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாவோ வான சோலையிலே பூத்தனே பூவோ நீதான் சொர்க்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றுன்னு ஒரு பாடல் வரும். அவன் வானத்தை பார்த்து அப்படி வந்து ஒரு ரசிக்கிறாங்க. எதையும் ரசிச்சு செய்யறப்ப அதுல ஒரு பெரிய ஈர்ப்பு கிடைக்கும்னு 8 பாயிண்ட். ஆகா, நான் என்ன சொல்றது, என்ன விட்டீங்கன்னா போயிட்டே இருப்பேன். ஐயா அவர்களுக்கு சிறந்தார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி சார். தொடர்ந்து அன்பிக்கு அவருடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தாமோதரன் வந்தாரு சார். அவங்க விவேகானந்தன் சார் தான் அந்த அன்பிஸ் அப்படின்றது இருக்குது. விவேகானந்தன் சார். அப்படிங்களா? ஆமாம். விவேகானந்தன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். யார், நானேவா? வேற யாரு? இல்ல சார், நீங்களே. விவேகானந்தன் சார். விவேகானந்தன் சார் வாங்க சார். இனிய நற்பொழுது வணக்கங்கள். இன்னைக்கு ஏவிஆர் சாரோட செஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு எப்படி உலகத்தை என்ன மாதிரி ஒரு கண் கொண்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஐன்னு சொல்லிட்டு அந்த ஐ வச்சு இன்னைக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் சொன்னது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாவது ரெஸ்பான்ஸ் பிளஸ் எபிலிட்டி. ஸோ அது வந்து ரொம்ப புதுமையா இருக்கும் சார். ரெஸ்பான்ஸுக்கும் அந்த ரியாக்ஷனுக்கும் இருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இது ஒரு வித்தியாசமான பார்வையா இருந்துச்சு. ஸோ அதை வந்து கடைசியா வந்து நீங்க உங்களுடைய பல்வேறு துறைகளில் பல்வேறு துறையில வெர்சடைல் குவாலிட்டிஸோட நீங்க இருந்தது எங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சார். கண்டிப்பா நீங்க நிறைய டேக்அவேஸ் இந்த 8 ஐயும் கண்டிப்பா நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் % இருக்கு. ஸோ இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது கண்டிப்பா நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி விவேகானந்தன் சார். தொடர்ந்து சிவகனி மேடம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் சார். இன்னைக்கு உங்களோட செஷன் வந்து ஒரு புது அனுபவமா தான் சார் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நீங்க அந்த 8 ஐ பத்தி சொன்னதாகட்டும், கடைசியில அந்த ஏவிஆருக்கு நீங்க போட்டுக்கிட்ட அடைமொழி, அது வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார்.
அதற்கப்புறம் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்க மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கீங்க. அந்த கதையில இருந்து ஆரம்பிச்சு அந்த ஐஸ்கிரீம் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், அந்த டங்ஸ்டன், நிறைய எக்ஸாம்பிள் சொன்னீங்க சார். எடுத்துக்கிட்டது 8 விஷயமா இருந்தாலும் பல கலைகளா அனுபவங்களை கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். மென்மேலும் உங்களுடைய பேச்சை கேட்க ஆர்வமுடன் இருக்கிறோம் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார் மேடம். தொடர்ந்து பாஸ்கர் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். ஓகே. பாஸ்கர், சிவகனி, செவந்தி ஸ்ரீனிவாசன். அல்ல, சிவகனி மேடம் வாங்கிட்டாங்க சார். இப்போ தொடர்ந்து குமரேசன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சார், எக்ஸலண்ட்டான செஷன். வார்த்தைகள் இல்லை விவரிக்கிறதுக்கு. அதாவது நற்புலரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது அந்த பெருமை வந்து காதில் கேட்கும்போது தான் அந்த பெருமை வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த நற்புலரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த அளவு ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா, அந்த நற்புலரியில் வந்து ஒரு செஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்றுனர்களும் சரி, ஸ்பீக்கரும் சரி, அதில் எந்தளவு மெனக்கெட்டு படுறாங்களோ அதான் பெருமைப்பட வைக்கிற அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு செஷனுக்கு நீங்கள் மெனக்கெட்டு இதை தயார் பண்ணி நீங்கள் வந்து எடுத்த விதம், இது வெறும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செஷன் கிடையாது. இங்கே வந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் நீங்கள் வச்சுருக்க அந்த மதிப்பு, அந்த மதிப்புக்கு கொடுக்குற ஒரு மதிப்பு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு செஷனாக தான் நான் இதை நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு செஷனில் தான் இந்த நற்புலரியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் மை ஹார்ட்டியஸ்ட் கிராட்டிடியூட் டு யூ சார். வீரசேகரன் சார் சொன்ன மாதிரி அந்த ரா ரா ராமையா பாட்டு, அந்த பாட்டு மாதிரியே அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபீல் வரும். நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தங்களை புரியும். ஸோ நம்ம வாழ்க்கை எதுக்காக வாழ்கிறோம், ஏதோ லக்ஷ்மணன் சார் சொன்ன மாதிரி ஏதோ வாழ்ந்தோம், பிறந்தோம், போனோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை புரியுதல் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வைக்கிற அளவு இந்த செஷன் இன்றைக்கி இந்த 8 ஐ, நான் ஒரே ஒரு ஐயை சொல்லிவிட்டு அந்த ஐயை நான் சொல்லி கொண்டுட்டு போனேன். ஆனால் இன்றைக்கி 8 ஐ வேறு லெவல் செஷன் சார். இன்றைக்கி வந்த ஒவ்வொரு நபர்களும் கிட்டத்தட்ட 17 பேர் வந்திருந்தாங்க. அத்தனை நபர்களும் பாக்கியசாலிகள் நான் சொல்லுவேன். வராதவங்களை பற்றி நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஸோ அதனால் வந்தவங்க பாக்கியசாலி, இந்த செஷனை பார்க்க போகிறவங்களும் பாக்கியசாலி. தொடர்ந்து நிறைய பேர் வரணுன்றது தான் ஆசை. இப்படிப்பட்ட ஒரு செஷனை நிறைய பேர் கற்றுக்கணும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். முடிந்தளவு இங்கே இருக்கக்கூடிய 17 நபர்களும் உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள் இதை. ஏன்னா திருப்பியும் சொல்கிறேன், எந்தவித எதிர்பார்ப்புமின்றி இன்னும் நிறைய நபர்கள் பயணிக்கணும், பெனிஃபிட் அடையணும் அப்படின்ற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த தளம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவசாலிகளின் இன்புட்ஸ் இங்கே கிடைக்கும்போது அதை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தவங்களும் யோசிக்கிறோம். ஸோ அதனால் ரொம்ப அருமையான செஷன் சார். இந்த கடைசியாக நீங்கள் சொன்ன அந்த ஏவிஆர் அப்படின்றதுக்கான அக்ரோனிம், ஒரு ட்ரெயினர்ன்றவங்களுக்கு வந்து இந்த அக்ரோனிம் அப்படின்ற அந்த டேலண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மெத்தடாலஜி, இது ஒரு மெத்தடாலஜின்னு கூட சொல்லலாம் அக்ரோனிம்ன்றதை. ஸோ அந்த ஒரு டூல், ஒரு டெக்னிக், இல்லை மெத்தடாலஜி என்ன பேர் வச்சுட்டாலும் சரி, ஒரு ட்ரெயினர் வந்து அக்ரோனிம் எந்த அளவு சொல்கிறாங்களோ அந்தளவு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சிலர் சொல்லுவாங்க அக்ரோனிம்லாம் பழைய டெக்னிக் சார், இது வந்து இன்றைக்கெலாம் வந்து இதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பழைய விஷயத்தை எடுத்து அப்படியே ஒப்பிக்கிறது தான் ஒரு பழைய டெக்னிக். ஆனால் இன்றைக்கி லீடர்ஷிப்புன்ட்டு அதுக்கு வந்து ஒரு புது அக்ரோனிம், ஒரு 8 ஐ சொன்னீங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது. நான் வந்து லீடர்ஷிப்னு LEAD அதுக்கு வந்து அக்ரோனிம் போடுவேன். ஆனால் ஐ, நான், ஐனா நான். ஸோ அந்த 8 ஐ எனக்குள்ளே இருக்கிற ஐ, எனக்குள்ளே இருக்க வேண்டிய ஐ, இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இங்கே வந்த 17 பேருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ஒரு அருமையான செஷன் சார். இன்னும் நான் ஃபீட்பேக் இன்னும் கொடுத்துக்கிட்டே போவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். மை ஹார்ட்டியஸ்ட் கிராட்டிடியூட் டு யூ சார். நன்றி. நன்றி. ஸோ லேர்னிங், ஷேரிங் அண்ட் ட்ரைனிங் என்று 3 விஷயங்களையும் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நற்புலரி மூலமா கிடைக்கும். நற்புலரிக்கு மனப்பூர்வமான நன்றி. நன்றி நன்றி சார்.
அதாவது முக்கியமா ஒரு ட்ரைனரா இருக்கிறவங்க ப்ரிப்பரேஷனோட வரணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த செஷன் எனக்கு எனக்குள்ள ஒரு தலைவர் செஷன்லயே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ட்ரைனர் நான் பார்த்தேன். எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. அவங்க பார்த்து தானா பேசிட்டே இருக்காங்க. நான் ஏன்டா அந்த செஷன் உள்ள இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி வேற வழி இல்லைன்ற மாதிரி இருந்தேன். நான் ஃபீட்பேக் சொல்ல கூட விருப்பம் இல்லாம தான் நான் நேரா ஃபீட்பேக்கு கொண்டு போயிட்டேன். ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மேக்சிமம் நான் அப்படி ஏதாவது சொல்லாம சொன்னேன்னா அந்த செஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அர்த்தம். அதனால நான் அப்படி ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறது. ஸோ ப்ரிப்பரேஷன் முக்கியன்றது குமரேசன் சாரும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதுக்கான விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. அதுதான் மூத்த தலைவர் என்பது வந்து நமக்கு வழிகாட்டியே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழிகாட்டுதல கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆறுமுகம் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். மேடம் நான் பேசலாமா? முன்ன மைக் எனக்கு ஓபன் ஆகல, இப்போ மைக் பார்த்துட்டேன். பேசலாமா? பேசுங்க சார். கேக்குது சார். இனிய உற்சாகமான செல்வ வணக்கம் சார். நான் பயிற்சியில கொஞ்சம் வந்துட்டே இருந்தேன். இடையில கொஞ்சம் வேக்யூஸ் ப்ராப்ளத்துலனால காலில் கொஞ்சம் புண்ணு இருந்தது. அதனால கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க முடியல. இனிமே முடிஞ்ச அளவுக்கு 90% பயிற்சியை வந்து அட்டன் பண்றேன் சார். இன்னைக்கு உங்களோட பயிற்சி வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. ஒரு 8 வாழ்க்கையில 8 வகையா இருக்க தளம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ரஜினி படத்துல ஒரு பாட்டுல சொல்ற மாதிரி உங்களுடைய கேட்டகரியில உங்களுடைய தனித்துவத்துல அந்த ஐங்கிற வார்த்தைக்கு 8 ஆங்கிலா கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம் முதல் கொண்டு எல்லா 8க்குமே 8 தனி விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அந்த விளக்கத்தை பயன்படுத்தும் போது மிக சிறப்பாகவும் இருக்கும், மிக வலிமையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னுடைய சாரும் வாழ்த்துக்கள் குமரேசன் சாருக்கு, சுமதி மேடத்துக்கு, லட்சுமி நாராயண் சார், எல்லாத்துக்கும் இந்த ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் ஓனர் குமரேசன் சாருக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்பு நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். ஆறுமுகம் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். சார் ஆறுமுகம் எஸ் சார். குட் மார்னிங் சார். சார் ரியலி செஷன் வந்து வெரி மோஸ்ட் வைப்ரண்ட் செஷன் சார். ரியலி ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் சார். நீங்க பிபிடி ஓபன் பண்ணல முடியல அப்படின்னாலும் அது இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் த மேக்கர், யூ ஆர் த கிரியேட்டர் அப்படிங்கிறது மாதிரி அது கை கொடுக்கலன்னா என்ன, நானே பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த 40 minutes த்ரூ அவுட் 40 minutes ரியலி ஒரு மெஸ்மரைஸ் பண்ணிட்டீங்க சார் வித் 8 ஐஸ். ரியலி ரைட் ஃப்ரம் இன்சைட் டு இம்ப்ளிமெண்டேஷன் வரையிலையும். அது இல்லாம நீங்க கடைசியில முடிக்கக்குள்ள சார் ரியலி ரொம்ப ஒரு கிரேட் ஒரு இம்பாக்ட் என்னன்னா ஆட்டோ சஜஷனை பத்தி சொன்னீங்க. ஐ எம் born டு வின், ஐ எம் born டு சக்சீட், ஐ எம் born டு அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் born டு லீட் அப்படிங்கறத பத்தியும் சொன்னீங்க. இதை விட இன்னும் ஒரு யாரும் சொல்லாத ஒண்ணு நீங்க ஒண்ணு சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய லைஃப் மிஷன் ஸ்டேட்மெண்ட். ரியலி இட்ஸ் எ கிரேட் சார். இதுல இருந்து நாங்கெல்லாம் ஒரு பட்டிங் ட்ரெயினர்ஸ் நாங்கெல்லாம் உங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கிறோம் சார். அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஹவு ஃபார் இட் கிவ்ஸ் இம்பாக்ட் அப்படிங்கிறது. so nice of you sir. we are ready to learn more from you sir. thank you very much. over to you madam. நன்றி. தேங்க்யூ சார். அதாவது தலைவர் என்பது தானாக பிறப்பதில் உருவாக்கப்படுகிறார் என்பதற்கு நம்ம சார் எடுத்த செஷனே ஒரு காரணமா இருக்கு. நம்மளும் ஒரு நல்ல தலைவரை உருவாகணும்னா இது போல விஷயங்களை நம்மளும் லேர்ன் பண்ணிக்கணும்ன்றது இந்த நேரத்தில் சொல்லிட்டு இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட ஏவிஆர் சாருக்கு நன்றியை தெரிவித்து, இதில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, மற்றும் ஒரு ஆளுமையோட நாளை சந்திக்கும் நண்பர்களே நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம். நன்றி, வணக்கம். நன்றி.